வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தென் மாநில உணவுகள்தான் தேசிய உணவுகள் போல் எங்கு பார்த்தாலும் கிடைக்கிறது. காலை உணவு விரிவாக்க திட்ட நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் புகழாரம். ரத்தினம் நகைகள், ஜவுளி ஆடைகள், இறால் ஏற்றுமதி துறை பாதிப்பு. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா குற்றச்சாட்டு. தான் விளையாட ஆரம்பித்தால் சீனா அழிந்து போகும். சீனாவுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். தென்னாப்பிரிக்க T20 லீக் போட்டி. கேபிட்டல்ஸ் அணிக்கு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார் சௌரவ் கங்குலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தென் மாநில உணவுகள் தான் தேசிய உணவுகள் போல் எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கின்றன என காலை உணவு விரிவாக்க திட்ட நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உணவு பரிமாறினார். பின்னர் குழந்தைகளுடனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடனும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உணவருந்தினார். மேலும் விழாவில் பேசிய பஞ்சாப் முதலமைச்சர், பஞ்சாப் மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் தென் மாநில உணவுகள் கிடைப்பதாகவும், அதேபோல் பஞ்சாப் மாநில உணவுகள் தென் மாநிலங்களில் விற்கப்படுவது சிறப்பான விஷயம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தென் மாநில உணவுகள் தான் தேசிய உணவுகள் போல் எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறது என பெருமிதம் தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு, GST மற்றும் பொருளாதார கொள்கைகள் மூலம் சிறு குறு தொழில்துறையை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி உக்ரைன் போரை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டி இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா அபராதமாக விதித்த 25% வரி நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க சுங்கத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று வெளியிட்டது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ரத்தினம் நகைகள், ஜவுளி ஆடைகள், இறால் போன்ற இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி துறைகளை கடுமையாக பாதிக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். இதற்கிடையே நேற்று குஜராத்தில் பேசிய பிரதமர் மோடி, விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள், சிறு தொழில்களின் நலன்தான் மிக முக்கியமானவை என தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவின் மிரட்டலால் நமக்கு அழுத்தம் அதிகரிக்கலாம் என தெரிவித்த பிரதமர், அனைத்தையும் நாம் தாங்கிக் கொள்வோம் என்றும், இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்ற மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு விசித்திரமான இந்திய வெளியுறவு கொள்கையின் விளைவு என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. வரி விதிப்பு மற்றும் இந்திய பொருட்களை வாங்குவது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா, நாம் கடைபிடித்து வரும் மிகவும் விசித்திரமான வெளியுறவு கொள்கையின் விளைவுகளை நாம் அனைவரும் இப்போது பார்த்து வருவதாகவும், இதற்கு அரசாங்கம் எவ்வாறு பதிலளிக்கும் என்பதை பார்ப்போம் என்றும், இது வெறும் அலங்கார பேச்சுக்கள் மட்டுமே என கடுமையாக சாடினார். மேலும் பேசிய அவர், பண மதிப்பிழப்பு, GST மற்றும் பொருளாதார கொள்கைகள் மூலம் சிறு குறு தொழில்துறையை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். மக்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை எவ்வாறு வாங்குவார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், உற்பத்தி இல்லாத இடத்தில் பொருட்களை எப்படி வாங்க சொல்ல முடியும் என வினவியுள்ளார். சீனா மீது 200% வரை வரிகளை விதிக்க தயங்க மாட்டேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா, சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகள் உட்பட பல்வேறு உலக நாடுகள் மீது வரிகளை உயர்த்தி வருகிறார். சீனா இந்த வரி உயர்வுகளுக்கு கடுமையான எதிர்ப்பினை ஆற்றி வரும் நிலையில் சீட்டாட்டத்தின் பாணியில் டிரம்ப் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், சீனாவிடம் சில கார்டுகள் இருப்பதாகவும், தங்களிடம் மிக சிறந்த கார்டுகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். அவற்றை கொண்டு விளையாட விரும்பவில்லை என தெரிவித்த டிரம்ப், சீனா அழிந்து போகும், அதனால் தான் இதனை செய்யவில்லை என தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவிற்கு அரிய மண் தாதுக்களின் விநியோகத்தை நிறுத்துவது போன்ற நடவடிக்கைகளை சீனா எடுத்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று டிரம்ப் எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் சீனா மீது 200% வரை வரிகளை விதிக்க தயங்க மாட்டேன் என தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அதற்கு பிறகு விரைவில் சீனாவுக்கு செல்ல இருப்பதாக தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையே சிறந்த உறவுகள் இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். தென்னாப்பிரிக்கா T20 லீக் போட்டியில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார். IPL போன்று தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் SA20 கிரிக்கெட் தொடரின் 4வது சீசன் வரும் டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த தொடரில் பங்கேற்கும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த சீசனில் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரரான ஜோனாதான் ரோட் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் அணியின் செயல்திறனில் எதிர்பார்த்த அளவிலான முன்னேற்றம் இல்லாததால் தற்போது தலைமை பயிற்சியாளராக சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார்.
இதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் கேப்டனாக ஷான் பொல்லாக் துணை பயிற்சியாளராக உள்ளார். ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்த நைஜீரிய நாட்டு இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வரும் விமானத்தில் போதைப் பொருளை சர்வதேச போதை கடத்தும் கும்பல் கடத்தி வரப்படுவதாக மத்திய போதை தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதுகுறித்து சென்னை விமான நிலைய சுங்க இலாக்கா அதிகாரிகள் வெளிநாடுகளில் இருந்து வரும் விமானங்களை தீவிரமாக கண்காணித்தனர். இந்நிலையில் நைஜீரியா போர்ட் ஹார்கோட்டிலிருந்து சென்னைக்கு சுற்றுலா பயணியாக வந்த நைஜீரிய நாட்டை சேர்ந்த இளம்பெண் ஒருவரை சுங்க அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். பின்னர் சுங்க இலாக்கா அதிகாரிகள் பரிசோதித்த போது அவருடைய துணிப்பையில் மறைத்து வைத்திருந்த 2 பார்சல்கள் எடுத்து பிரித்து பார்த்தனர். இந்த பார்சலில் 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் இருந்தது. இதன் சர்வதேச மதிப்பு 20 கோடி ரூபாய் என சுங்க இலாக்கா அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து நைஜீரிய நாட்டை சேர்ந்த பெண்ணை சுங்க இலாக்கா அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் போதைப் பொருளை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு குடியிருப்பில் வீட்டு வசதி மற்றும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட திருநங்கைகள் நலசங்கம் சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதில் காரைக்கால் மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். எங்களில் பலர் பட்டதாரிகள், பாலிடெக்னிக் மற்றும் ITI படித்து வரும் உள்ளனர். தொடர்ந்து அரசு அலுவலகங்களில் அவுட் சோர்சிங் முறையில் வழங்கப்படும் பணியினை தங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், புதுச்சேரி அரசு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தங்குவதற்கு குடியிருப்பு வீடு ஒதுக்கி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட திருநங்கைகள் கூட்டமைப்பிலிருந்து வந்திருக்கிறோம். கடந்த 2008 தமிழ்நாடு நலவாரி அமைச்சப்ப நாங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை முதல்ல மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கேட்டோம். சோஷியல் வெல்ஃபேரில் தான் எங்களுக்கு எல்லாம் செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு தடையும் 2008லேருந்து 2016 அப்டேட் வரைக்கும் 2026 வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 30 கலெக்டர்களை சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மனுக்களை கொடுத்துருக்குறோம். நாங்கள் கொடுத்த மனுக்களோட கோரிக்கை 2 தான். ஒன்று, குடியிருக்க இடம் வேணும். 2வது, தகுதி அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கணும். இங்கே நிறைய டிப்ளமா ஸ்டூடெண்ட் இருக்காங்க, டிகிரி படித்தவங்க இருக்கிறாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் ஒரு வேலை வாய்ப்பு நிறைய இப்போ தொழில் நகரமாயிட்டு, ஜிப்மரு அந்த ஆஸ்பத்திரி எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதனால எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் குடியிருக்க இலவச மனப்பட்டாவும் தான் கேட்குறோம். இப்போ காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் பல்வேறு பகுதிகளுக்கு இருசக்கர வாகனம் மூலம் சென்று குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் இருசக்கர வாகனம் மூலம் அதிகாரிகளுடன் ஆய்வுகள் மேற்கொண்டார். இதில் அவர் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது அவர் குப்பைகள் வீடுதோறும் தினமும் துப்புரவு பணியாளர்கள் சேகரிக்கின்றார்களா என்று பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டார். தொடர்ந்து இரவு பெய்த கனமழையால் ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் குப்பைகள் சுத்தம் செய்யும் பணிகளை இருசக்கர வாகனம் மூலம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பள்ளி முடிந்து சைக்கிளில் வீடு திரும்பிய மாணவர்கள் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் மாணவர்கள் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாட்டில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் கட்ராம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மாணவி ரூபா, மாணவன் தீபன் ஆகிய 2 மாணவர்கள் பள்ளி முடிந்து சைக்கிளில் வீட்டிற்கு சென்றனர். அப்போது அந்த மாணவர்கள் கோவில்பட்டி அருகே சென்றபோது அதிவேகமாக வந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் மாணவர்கள் மீது மோதியதில் 2 மாணவர்களும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்த இருவரையும் மீட்டு ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இச்சம்பவம் குறித்து வடகாடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற விபத்துகள் நிகழ்ந்து வருவதை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேகமா போறாங்க. அதுல இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா புது மாடல் பைக்கில் வந்து மிகப்பெரிய அளவுல பெரிய பைக் இருக்குது. அது வந்து பயங்கர ஸ்பீடுல போகுது. 100, 110, 150 கிலோமீட்டர் ஸ்பீடுல வேகமா போகுது. அவங்க போறவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாலை நேரங்கள்ல இந்த பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளைங்க வர்ற நேரங்கள்ல அந்த பைக்ல போற வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்க பாக்குறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. வேகமா போகுது. அது வேகமா போகும்போது பைக்கில் சவுண்ட் வர்றதுக்காக சில இதுகள்லாம் யுக்திகள் பயன்படுத்துறாங்களாம். ஆமா, அந்த சைலன்சர்ல அப்போ அந்த சவுண்டு வேகமா வெடி வெடிக்கிற மாதிரி சவுண்ட் வரும்போது பிள்ளைங்க வந்து பாதிக்கப்படுறா, திட்டுக்கு அவங்க தூக்கி போட்டு பயப்படுறாங்க. அந்த மாதிரி சில விபத்துக்கெல்லாம் நடக்குது.
இதை வந்து போக்குவரத்து காவல்துறை வந்து ரொம்ப கவனமாக எடுத்து இதை பாதுகாக்கணும். ஏன்னா இதனால நிறைய விபத்துகள் நடக்குது, குழந்தைங்கலாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீழாத்து நாடியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு விபத்து நடந்திருக்கு. சாயந்தரம் பிள்ளைங்க ரெண்டு பேர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு சைக்கிள் அங்கேருந்து வந்து பக்கத்தில் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேகமாக அதே மாதிரி வந்த பைக் வந்து அவங்க மேலே மோதி 2 பேருமே பயங்கரமான காயத்தோட இன்னைக்கு ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு கூட புதுக்கோட்டையில் மருத்துவக் கல்லூரிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது மாதிரி விபத்துக்கள் வந்து தொடர்ந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக நமது காவல்துறையும் மற்ற போக்குவரத்து துறையை சார்ந்தவர்களும் துரித நடவடிக்கை எடுத்து குழந்தைகளுக்கு சசிகலா குறித்து இழிவுபடுத்தும் வகையில் சமூக இணையதளத்தில் பதிவிட்ட கொடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க சசிகலா ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலாவை இழிவுபடுத்தும் வகையில் அவர்களின் பெண்மைக்கும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் நோக்கிலும் இணையதள தொலைக்காட்சியில் திமுக நிர்வாகி கொடியாத்தம் குமரன் அவதூறாக பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் விழுப்புரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சசிகலாவின் ஆதரவாளர்கள் திண்டிவனம் சேகர் தலைமையில் கொடியாத்தம் குமரன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கொடியாத்தம் குமரனின் புகைப்படத்தின் மீது துடைப்பத்தால் அடித்து எதிர்ப்பினை தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் காலை உணவு திட்டத்தை நகராட்சி தலைவர் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் உள்ள அரசு உதவி பெறும் CSI தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை நகர்மன்ற தலைவர் சாந்தி, நகராட்சி ஆணையர் ஹேமலதா, நகர்மன்ற துணைத் தலைவர் இந்திராணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் சாந்தி தாய் உள்ளத்தோடு காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்கள் அனைவருக்கும் உணவு ஊட்டிவிட்டது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார். திட்டுக்குடி அருகே 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் காலனியில் இருந்த பாம்பு கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொழுதூர் வஉசி நகரை சேர்ந்த கண்ணன் என்பவரின் மகன் கௌஷிக் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல காலை வீட்டிலிருந்து பள்ளிக்கு தயாரான போது காலணியில் மறைந்திருந்த பாம்பு கௌஷிக்கை கடித்துள்ளது. இதனால் அலறல் சத்தம் கேட்டு அவரது தாய் ஓடி வந்து பார்த்தபோது கௌஷிக் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் 16 கிலோ வெள்ளியால் ஆன மூலவர் பெருமாளுக்கு உடற்கவசத்தை சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி மற்றும் கோவில் உபயதாரர்கள் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பழமையான வேணுகோபால் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இங்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 16 கிலோ வெள்ளியால் மூலவர் பெருமாளுக்கு உடற்கவசம் செய்யப்பட்டது. இதனை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி மற்றும் உபயதாரர்களிடம் வெள்ளியால் வடிவமைக்கப்பட்ட உடற்கவசத்தை சிறப்பு பூஜைகள் செய்து கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் அன்பழகன், நகர்மன்ற தலைவர் சாதிக் பாஷா, ஒன்றிய செயலாளர் மனோகரன், செந்தில்குமார் மற்றும் கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செந்தில்குமார், ஸ்ரீதர் மற்றும் திமுக நிர்வாகிகள், கோவில் உபயதாரர்கள், திருப்பணி குழுவினர், செங்கம் நகர பகுதியில் உள்ள முக்கியஸ்தர்கள், பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் கழிவுநீர் கலந்து அரசு அலுவலக பகுதிக்கு கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரையில் பரவலாக காற்றுடன் பெய்த மழையால் 100வது வார்டு அவனியாபுரம் பகுதியில் அனைத்து கழிவுநீர் கால்வாய்கள் நிரம்பியுள்ள நிலையில் அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலகம், பேருந்து நிலையம், அங்கன்வாடி மையம் மற்றும் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி மன உளைச்சல் அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவனியாபுரம் மெயின் ரோடு அங்கன்வாடி மையம் முன்பு திடீரென பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் தெரிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரசம் பேசியதை தொடர்ந்து மறியலை கைவிட்டனர். பின்னர் அங்கு வந்த மாநகராட்சி பொறியாளர் திருமலை, உதவி பொறியாளர் செல்வ விநாயகம், கவுன்சிலர் முத்துலட்சுமி ஐயனார் ஆகியோரின் துரித நடவடிக்கையால் JCB இயந்திரம் மூலம் கழிவுநீர் அகற்றப்பட்டது. மாமல்லபுரம் அருகே தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் இயங்கி வரும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திருச்சி புனித ஜோசப் கல்லூரியின் செயலாளர் முனைவர் ஆரோக்கியசாமி சேவியர் கலந்து கொண்டார். இதனிடையே மாணவர்களிடையே பேசிய அவர், போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார்.
இதனை அடுத்து கல்வி ஒன்றே உங்களை உயர்த்தும் எனவும், கல்வியே உங்களை காக்கும், உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் நம் நாட்டிற்கும் பெருமையை தேடித்தரும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு பட்டங்களை பெற்றனர். இந்த விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு தொடங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முக்கிய சந்திப்பான வடசேரி அண்ணா சிலை அருகில் சாலையோர வியாபாரிகள் 1/2 அடி முதல் 5 அடி உயரமுள்ள விநாயகர் சிலைகளை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக சாலையோரங்களில் வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் சிலையானது பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் கண்களை கவரும் வண்ணம் செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலும் வீட்டில் வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுபவர்கள் அதிகம் வாங்கி செல்கின்றனர். தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக மாநில பொதுச் செயலாளர் தாஸ் பங்கேற்று கோரிக்கைகளை விளக்கி பேசினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வழங்க வலியுறுத்தினர். இக்கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் டிட்டோ ஜாக் அறிவிக்கும் போராட்டங்களில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் அனைவரும் பங்கேற்பது என தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தனர். வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கை வைத்து பல கட்டமாக ஜாக்டோ போராடி வந்தது. அதே நேரத்தில் தற்பொழுது தேர்தல் வாக்குறுதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பழைய பென்ஷனை தருவதாக உறுதி அளித்ததின் அடிப்படையில் தற்பொழுது அதற்கான ஒரு குழுவை ஏற்படுத்தி அனைத்து சங்கத்தினரிடத்திலிருந்தும் கோரிக்கை முறையை பெற்றார்கள். நாங்களும் தமிழக அரசு பள்ளி சார்பாக கோரிக்கையை நாங்கள் அளித்திருக்கிறோம். அதிலே பழைய பென்ஷன் தான் நீங்கள் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தை உறுதியாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஜாக்டோ சார்பாகவும் பல சங்கங்கள் சார்பாக கொடுத்திருக்கிறோம். குழுவுடைய அறிக்கை வருகிற செப்டம்பர் இறுதிக்குள் நீங்கள் அறிவிக்க வேண்டும், காலம் நீட்டிக்க கூடாது என்ற வேண்டுகோளை நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் பழைய பென்ஷனை பெறாமல் ஒரு பகுதி ஆசிரியர்கள் அரசூழியர்கள் ஒரு பகுதியிலே பழைய பென்ஷனை பெறுவதும், இன்னொரு இனம் பழைய பென்ஷனை பெற முடியாத சிபிஎஸ் ஆக இருக்கிற 2 இன பேதங்கள் இன்று ஊழியர் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. வேப்பூர் அருகே சமூக வலைதள அணி கடலூர் சார்பில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு சமூக வலைதள அணி கடலூர் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் குமரவேல் தலைமையில் நடைபெற்றது. நல்லூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பச்சமுத்து, மேற்கு ஒன்றிய செயலாளர் சேகர், மாநில பொதுக்குழு உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்பித்தனர். இதில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் மாரிமுத்து, ஒன்றிய பொருளாளர் தெய்வீகன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சுரேஷ், கிருஷ்ணமூர்த்தி, ராஜீவ்காந்தி, சவுந்தரராஜன், மகேஸ்வரி, திருஞானம், மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் நகர் கிளை நிர்வாகிகள் ரமேஷ், ஏழுமலை மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு பெரிய ரசிகர்கள் இருக்கும் சூழலில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என அரசியலுக்கு வந்திருப்பதாக பின்னணி பாடகர் வேல்முருகன் பேட்டியளித்தார். சென்னை விமான நிலையத்தில் பாடகர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலை போல அமெரிக்காவின் டெக்சாஸிலும் மாரியம்மன் கோவில் கட்டியுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் மதுரையில் விஜய் நடத்திய 2வது மாநில மாநாடு குறித்த கேள்விக்கு தொடர்ந்து பேசிய அவர், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு விஷயமும் செய்து கொண்டிருக்கும் நிலையில் அதே போல அவருடைய திட்டங்களும் நல்லதாக இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சினிமாவில் மார்க்கெட் போய் நான் வரவில்லை என நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து பேசிய அவர், அது அவருடைய கருத்தை, அவருடைய மனதிற்கு என்ன படிக்கிறதோ அதை கூறியுள்ளார் என்றும் தெரிவித்தார். அது அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். தீமிதியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய விசேஷம். அமெரிக்காவில் அப்படிலாம் ஒரு அதுக்கு அவங்க அங்கே பர்மிஷன் வாங்கி
அங்கே ஒரு கோயில், தமிழ் கடவுள் கோயில் கட்டுறது, அம்பாளுடைய கோயில் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம். அதை வந்து அழகாக வந்து அந்த மாகாணத்தில் அங்கே இடத்த கொடுத்து நம்ம அம்மன், அதாவது நம்மளுடைய சமயபுரம் அம்மன் எப்படி இங்கே காட்சியளிக்கிறாங்களோ அதே மாதிரியே வடிவமைச்சு அங்கே வந்து கோயில் வந்து சிறப்பாக வந்து கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு முதல் முறையாக ஃபஸ்ட்டு, அதாவது நிறைய பாடல்கள் நான் வந்து மேக்ஸிமம் நிறைய கோயிலுக்கு பாடியிருக்கிறேன். முதல் முறையாக நிறைய பாடல்கள் பாடிருக்கேன். இப்போ கூட நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிற பாதாள செம்பு முருகனுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து முருகர் பாடல் என்னை பாட சொல்லியிருந்தாங்க, அவங்க ஆலயத்துக்குன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்துக்கு நிறைய பாடியிருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற சமயபுரம் அம்மனுக்காக பாடினது வந்து முதல் முறையாக, அதுவும் எழுதி இசையமைத்து பாடினேன். அந்த பாடல் அங்கே வந்து எல்லாரும் இந்த ஆடி மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில் அங்கே தினமும் கேட்டு அவங்க வந்து அந்த அம்மனுடைய அருளையும் பாடலுடைய அந்த அருளையும் பெற்று நிறைய பேருக்கு சாமி வந்துருச்சுன்னு சொல்லியே எனக்கு ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்து இன்னும் ஒரு 3 மந்த்தில் வந்து நாங்கள் எல்லாம் அங்கே போயிட்டு அம்பாளுக்காக ஒரு நிகழ்ச்சியும் பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட டெக்சாஸ் மாகாணத்தில் வந்து நம்மளுடைய அம்மன் வந்து அங்கே கோயில் உருவானது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த அத்தனை அந்த கோயில் நிர்வாகத்திற்கும் அங்கே உள்ள மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த அம்மனுக்காக பாடின ஒரு பாடல். வாணியம்பாடி அருகே கோவில் திருவிழாவில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாள்பேட்டையில் பொன்னியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இங்கு திருவிழா முடிந்து வரவு செலவு கணக்குகள் பார்த்தபோது அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் மேளதாளம் அடித்த ஆட்களுக்கு பணம் தரவில்லையா என்று திருவிழா நடத்திய குழுவினரிடம் கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மோதலாக மாறியுள்ளது. இதில் சுரேஷ்குமாருக்கு ஆதரவாக அவரது மனைவி வான்மதி அங்கு வந்து கேட்டபோது விழா குழுவினர்கள் கோபி, கிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேர் சேர்ந்து வான்மதியை தாக்கிய போது மோதல் முற்றி இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஊர் தலைவர்கள் அவர்களை சமாதானம் செய்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் மறுநாள் கோபி தரப்பினர் 15க்கும் மேற்பட்டோர் சுரேஷ்குமார் வீடு புகுந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு தாக்கியுள்ளனர். மேலும் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் வாணியம்பாடி மற்றும் வேலூர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர். இதுகுறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் விசாரணை செய்து இருதரப்பை சேர்ந்த 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் வீடு புகுந்து தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தென் மாநில உணவுகள் தான் தேசிய உணவுகள் போல் எங்கு பார்த்தாலும் கிடைக்கிறது. காலை உணவு விரிவாக்க திட்ட நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் புகழாரம். ரத்தினம், நகைகள், ஜவுளி ஆடைகள், இறால் ஏற்றுமதி துறை பாதிப்பு. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா குற்றச்சாட்டு. தான் விளையாட ஆரம்பித்தால் சீனா அழிந்து போகும். சீனாவுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். தென்னாப்பிரிக்க T20 லீக் போட்டி. கேபிட்டல்ஸ் அணிக்கு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார் சௌரவ் கங்குலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.